இப்ப நம்ம பார்க்க போறது Azure Files. Azure Files பொறுத்தவரைக்கும், இதுவரைக்கும் நம்ம பிளாப்ல வந்து சில விஷயங்கள் பார்த்தோம். ஃபைல்னா என்ன, பிளாப்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பிளாப்ல வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு நம்ம பார்க்கலாம்னு பார்த்தோம். அப்புறம் ADLS Gen 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேட்டா லேக் ஸ்டோரேஜ் Gen 2 அப்படிங்கிற என்டர்பிரைஸ் பிக் டேட்டாக்கான டேட்டாவும் நம்ம இங்க வைக்கலாம்னு பார்த்தோம். ஆனா ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபைல் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி ஃபைல் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி, அதே மாதிரி இந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் ஃபோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது நெட்வொர்க் டிரைவா மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதாவது இங்க நம்ம பார்த்தது வேற, இது வந்து டிஸ்கை ஷேர் பண்றோம். ஓகே, நம்ம ஃபைல்ஸை வந்து நெட்வொர்க் டிரைவ்னா இங்க நெட்வொர்க்ல போயிட்டு நெட்வொர்க்ல டிரைவா வரும். ஓகே, ஷேர் ஃபோல்டராகும். அதுதான் நெட்வொர்க் டிரைவ். ஓகே, நெட்வொர்க் டிரைவாகவும் பண்ணலாம். இது ரெண்டு மாதிரியான ப்ரோட்டோகால்ல பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, அப்புறம் டிஸ்க் பத்தி பார்த்தோம். டிஸ்க் வந்து நம்ம பெர்சிஸ்டன்ட் வால்யூம் டிஸ்கா இருக்கும் அப்படிங்கிறத பத்தியே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் Azure Files வந்து என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ல வேலை செய்யும் அப்படின்னா, இந்த ப்ரோட்டோகால் வந்து SMB அப்படின்னு 3.1, 3.0, 2.1 அப்படிங்கிற 3 ப்ரோட்டோகால் வெர்ஷன்ல அது நமக்கு வேலை செய்யும். இன்னொன்று வந்து NFS 4.1 அப்படிங்கிற ப்ரோட்டோகால்லையும் நமக்கு அது வேலை செய்யும். இது என்னென்ன ஓஎஸ்ல எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா, இந்த ஃபைல் ஷேர் வந்து நமக்கு விண்டோஸ் 11, 10, விண்டோஸ் சர்வர், அப்புறம் லினிக்ஸ், என்ன லினிக்ஸா இருந்தாலும் NSFும் அதே மாதிரி லினிக்ஸ்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இது வந்து பிரீமியம் டியர்ல இருக்கு. அதே மாதிரி ஹாட் அண்ட் கூல்ல மட்டும்தான் இது பண்ண முடியும். நம்மளால என்ன பண்ண முடியாது, கோல்டு அண்ட் ஏர் டிராவல் டியர் வந்து நம்ம ஃபைல் ஷேருக்கு யூஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் NFS போட்டிருந்தோம்னா NFS வந்து ஒன்லி பிரீமியம் மட்டும்தான் வரும், நமக்கு நார்மல் ஸ்டோரேஜ்ல வராது. இதுக்கு ரெடண்டன்சி என்னன்னா LRS, ZRS, ZRS, ZRS. வேற NSF பொறுத்த வரைக்கும் LRSும் ZRS மட்டும்தான் இருக்கும். GRSும் ZRSும் கிடையாது. ஓகே, ஃபைல் சிஸ்டம் வந்து Win32, இது வந்து POSXi. ஓகே, ஆத்தென்டிகேஷன் வந்து இதுக்கு வந்து SMBக்கு வந்து நம்மளால வந்து Kerberos ஆத்தென்டிகேஷன், NTLM ஆத்தென்டிகேஷனும் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஹோஸ்ட்பேஸ் ஆத்தென்டிகேஷன் மட்டும்தான் பண்ண முடியும் NSFக்கு. ஸோ ஜென்ரலா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபைல் ஷேரை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். பண்ணிட்டு அந்த ஃபைல் ஷேருக்கு வந்து என்ன கோட்டா வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். ஓகே, சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷேர். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண போறதுனால அதுக்கு கோட்டா நம்ம செட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு போர்ட் வந்து விண்டோஸ்ல வந்து 443 வந்து ஓப்பன் ஆயிருக்கணும். லினிக்ஸ்லயும் மவுண்ட் பண்ணலாம், மேக் ஓஎஸ்க்கும் மவுண்ட் பண்ணலாம். ஒரே ஃபைல நம்ம ஷேர் ஃபோல்டரை நம்மளுடைய லேப்டாப்லயும் மவுண்ட் பண்ணிக்கலாம், சர்வர்லயும் மவுண்ட் பண்ணிக்கலாம், மேக் ஓஎஸ்லயும் பண்ணிக்கலாம். ஓகே, லினிக்ஸ்லயும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மினிமமா ரெக்வயர்ட் என்ன, 3.0 வந்து என்கிரிப்ஷன் SMB வந்து வேணும். அதுதான் ரெக்கமெண்டட் அப்ரோச். ஓகே, இதை கனெக்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு, இன்னொன்று வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கீ இருக்கு. இதுக்கு நமக்கு முக்கியமா தேவை என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு தேவை வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வேணும். அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஃபைல் ஷேர் அப்படிங்கிறது வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெமோ பார்ப்போம், கிரியேட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பண்ணுவோம், அது ப்ரீமியம் ஸ்டோரேஜா கிரியேட் பண்ணுவோம், ஃபைல் ஷேர் பண்ணுவோம், அப்புறம் பேக்கப் என்ன இருக்குன்னு பார்ப்போம், போர்ட்டல்ல எப்படி அது தெரியுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் விண்டோஸ் விஎம்ல எப்படி மவுண்ட் பண்றதுன்னு பார்ப்போம், ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து இப்போ நம்ம டெமோ ஆகும். ஓகே, இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வேணும். ஓகே, நான் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, இதை நான் பிரீமியமா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பிரீமியமா செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஃபைல் ஷேர் பண்றதுனால நான் ஃபைல் ஷேர்க்குன்னு போட்டுக்கிறேன். பிரீமியம் டைப் அக்கௌண்ட் LRSாவே நான் வச்சுக்கிறேன். இப்போ அட்வான்ஸ் போகும்போது நான் வேற எந்த செட்டிங்ஸும் மாத்தல, எல்லாமே டிஃபால்ட்டா வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு நான் கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ இது நமக்கு பேசிக்கா என்ன ஆகும்னா, நமக்கு ஃபைல் ஷேர் வந்து இப்போ கிரியேட் ஆயிடும்.
ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது. ஃபைல் ஷேர் கிரியேட் ஆகல, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நேத்தி நம்ம எப்படி கண்டெய்னர் பத்தி டீட்டெயிலா பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம இப்ப பார்க்க போறது வந்து ஃபைல் ஷேர் அப்படின்னு மெனு ஒன்று பார்த்தீங்க இல்லையா, அந்த ஃபைல் ஷேருங்கிற மெனுல இருக்கக்கூடிய ஐட்டத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபைலுக்கு போயிட்டோம். இங்க பாருங்க, ஃபைல் ஷேர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா நான் ஸ்பெசிஃபிக்கா ஃபைல் ஷேர்னு செலக்ட் பண்ணதில்ல, ஃபைல் ஷேர் மட்டும் வந்திருக்கு. நான் ஜென்ரலா செலக்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எல்லா ஆப்ஷனும் வந்திருக்கும். நான் பழைய அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இது ஃபைல் ஷேருக்காக மட்டும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணதுனால ஃபைல் ஷேர் மட்டும் இங்க வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் போயிட்டு ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஃபைல் ஷேர் வந்து டெமோ ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணும். ஓகே, இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டி நான் டிசைன் பண்ணலாம். செட் மேக்ஸிமம் அப்படின்னா இவ்வளோ என்னால கெப்பாசிட்டி செலக்ட் பண்ண முடியுது. ஓகே, ஆனா நான் இதை குறைக்கலாமா அப்படின்னா பண்ணலாம். ஓகே, 1 டிபி இல்ல 1 ஜிபி மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதையும் என்னால் பண்ண முடியாது. அதாவது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 100 டிபி வரைக்கும் நான் அந்த ஃபைல் ஷேரை கிரியேட் பண்ணலாம். 100 டிபி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பெட்டாபைட், சாரி இல்லை 100 டிபி, ரைட். ஸோ அப்போ எனக்கு பண்ணும்போது இங்க பாருங்க, ப்ரோட்டோகால்ல வந்து 2 ஆப்ஷன் வருது. ப்ரீமியமா இருந்தா மட்டும்தான் 2 ஆப்ஷன் வரும். எஸ்எம்பியா என்எஃப்எஸ்ஆன்னு கேட்கும். ப்ரீமியம் இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்லி எஸ்எம்பி ஆப்ஷன் மட்டும்தான் டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபைல் ஷேர் வந்துருச்சு. இப்போ ஃபைல் எல்லாருமே ஷேர் பண்றதுனால இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா பேக்கப். ஓகே, இப்போ இந்த பேக்கப் வந்து நான் டெய்லி பேக்கப் எனேபிள் பண்ணணுமா இல்ல வீக்லி பேக்கப்பா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். நான் புதுசா கிரியேட் பண்ண கிரியேட் நியூ பேக்கப். அப்போ இங்க பாலிசி வந்து நான் கிரியேட் பண்ணலாம். இந்த பாலிசியில பேக்கப் பாலிசி பாத்தீங்கன்னா டெய்லி எத்தனை மணிக்கு பேக்கப் உனக்கு கிரியேட் ஆகணும். ஓகே, இல்ல வீக் ஹவர்லியா வேணும், எவ்ரி 4 ஹவர் உனக்கு கிரியேட் பண்ணுமா, 6 ஹவர் கிரியேட் பண்ணுமா, 8 ஹவர் கிரியேட் பண்ணுமா, 12 ஹவர் கிரியேட் பண்ணுமா. ஏன்னா பல பேர் ஒரு டிஸ்க் ஒரு ஃபைல் ஷேர்ல ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிருக்கலாம், ஒருத்தர் ஒரு ஃபைலை எனேபிள் பண்ணிருக்கலாம், ஒருத்தர் ஒரு ஃபைலை இது பண்ணிருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும், எப்பா இந்த ஒரு ஃபோல் செட் ஆஃப் ஃபைல் போயிடுச்சு, எனக்கு எப்படியாவது ரீப்ளேஸ் பண்ணி கொடு, எனக்கு ஏதாவது ரெக்கவரி பண்ணி கொடு அப்படின்னா வித்தின் 4 ஹவர்ஸ், எவ்ரி 4 ஹவர்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்ரி 4 ஹவர்ஸ் ஒரு பேக்கப் கிரியேட் ஆகும். 4 மணி நேரத்துக்கு முன்னாடி யாராவது டெலீட் பண்ணியிருந்தாங்கன்னா பின்னாடி போய் அந்த 4 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள ஃபைல்ல போய் பேக்கப்ல நம்ம எடுத்து ரீஸ்டோர் பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான் அவர்லி பேக்கப். டெய்லி பேக்கப்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை குறிப்பிட்ட டயத்துல ரன் ஆகும். ஓகே, அதே மாதிரி வீக்லி பேக்கப் வேணுமா, என்னைக்கு எடுக்கணும், ஓகே சண்டே என்னைக்கு எடுக்கணுமா. அதாவது யூஸ்வலா வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ல ஆஃப் டேல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேக்கப் வந்து ஷெட்யூல் பண்ணுவோம். ஓகே, அப்போ அது எத்தனை நாளைக்கு வச்சுக்கணும், மந்த்லி பேக்கப் எடுக்கணுமா, ஒவ்வொரு மாசமும் எடுக்கணுமா, அதுவும் ஃபர்ஸ்ட் சண்டே மட்டும் எடுத்தா போதுமா, செகண்ட் சண்டே எடுக்கணுமா, தேர்ட் சண்டே எடுக்கணுமா, ஃபோர்த் சண்டே எடுக்கணுமா, டேட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன டேட் வேணும். ஓகே, அப்புறம் இயர்லி எடுக்கணுமா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணலாம். இது எல்லாமே பேக்கப். ஓகே, பேக்கப் சப்ஜெக்ட் ரொம்ப டீட்டெயில பார்க்கலாம், பட் ஹை லெவலா தெரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு. கிரியேட் நியூ பாலிசி பேக்கப் கிரியேட் பண்ணியாச்சு, நியூ பேக்கப் கிரியேட் நியூ. இப்போ நான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய பேக்கப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபைல் ஷேருக்கு டெய்லி பேக்கப்பும் ஆயிடும். ஓகே, கிரியேட்டும் பண்றோம். ஓகே, இப்போ இது டிப்ளாய் ஆகட்டும். இந்த ஃபைல் ஷேர் டிப்ளாய் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபைல் ஷேரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஃபைல் ஷேர் இப்போ கிரியேட் ஆகி இங்க வந்துருச்சு. இப்போ நான் இதை போய் ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஃபைல் ஷேர் இங்க இருக்கு. நான் இங்க போயிட்டு ஓகே ஃபைலை வந்து டைரக்டாவும் இங்கே நான் ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நான் ஃபைலை டைரக்டாவும் நான் இப்படி ஆட் பண்ணலாம், லோட் கொடுக்கலாம். இல்ல நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள போயும் நான் என்ன பண்ணலாம், ஃபைலை அப்லோட் பண்ணலாம். ஓகே, அதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஓகே
அந்த சப் ஃபோல்டருக்குள்ளேயும் நான் என்ன பண்ணலாம், ஃபைலை அப்லோட் பண்ணலாம். நம்ம நார்மலா கம்ப்யூட்டர்ல பண்ற மாதிரியே பண்ணலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிட்டேங்க. இப்போ நான் பேக் போனேன்னா எனக்கு ரூட்டு, ஃபோல்டர், சப் ஃபோல்டர் எல்லாமே இருக்கு. இப்போ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட கம்ப்யூட்டர் இங்க வச்சிருக்கேன் இல்லையா, இந்த கம்ப்யூட்டர்ல நான் மவுண்ட் பண்ணணும். இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து நான் பார்க்கணும் இதே ஃபைல் ஷேர். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நான் போயிட்டு இந்த ஃபைல் ஷேர்ல நான் இதை மவுண்ட் பண்ண சொல்லலாம். இந்த ஃபைல் ஷேர் நான் ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு மவுண்டிங்காக நான் ஆப்ஷன் வேணும். நான் என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா நீ கேட்கும், விண்டோஸ் சிஸ்டம்க்கு வேணுமா, லினக்ஸ் சிஸ்டம்க்கு வேணுமா, இல்ல மேக் ஓஎஸ்க்கு வேணுமா, டிரைவ் லெட்டர் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும். நம்ம என்ன டிரைவ் லெட்டர் வேணுமோ அதை எடுத்துட்டு ஸ்டோரேஜ் கீ வச்சு பண்றியா, என்ட்ரா ஐடி வச்சு பண்றியா அப்படின்னு கேட்குது. இப்போதைக்கு நம்ம ஸ்டோரேஜ் கீ வச்சுப்போம். அதை கிளிக் பண்ணோம்னா இதுக்கு நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் காமிக்கும். இந்த ஸ்கிரிப்டை நம்ம டிஸ்க்ல போய் ரன் பண்ணோம்னா நமக்கு அது வேலை செய்யும். ஓகே, இப்போதைக்கு நாம என்ன பண்ணுவோம், இதை நான் மினிமைஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, சைட் பை சைடா உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இப்போ நான் நெட்வொர்க் டிவைஸ் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட ஓகே, இப்போ நான் திரும்பி இங்க போறேன். போயிட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஹோம் ஷேர் அப்படின்னு பண்ணணும். ஓகே, பிரைவேட் பண்ணணும். மேப் டிரைவ் போனேன் அப்படின்னா இங்க பாருங்க, மேப் டிரைவ்ல கேக்குது. மேப் டிரைவ்ல என்ன கேக்குது, எந்த ஃபோல்டரை நீ மேப் பண்ண போற அப்படின்னு கேக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபோல்டரோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்போ ஃபோல்டரோட இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும்னா எனக்கு என்ன தேவைங்க, எனக்கு இந்த ஃபோல்டரோட டீட்டெயில் வேணும். அது நான் இங்கேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த பாருங்க, இங்க இருக்குல்ல ஃபைல் ஷேர் // ஃபைல் ஷேர், இதான் நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்டா, இதான் வந்து ஃபைல் core.windows.net இருக்கா, இதான் நம்மளுடைய ஸ்டோர், ரைட். இதை எப்படியே நான் காப்பி பண்ணிட்டு இந்த லைனை மட்டும் நான் காப்பி பண்ணி நேரா கொண்டு வந்து என்னுடைய இந்த டிஸ்க்ல இந்த இடத்துல நான் கொடுப்பேன். இப்படி கொடுத்தேன்னா ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தேன்னா இது நேரா கிளவுடுக்கு போய் ஆத்தென்டிகேட். என்னப்பா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேக்குது, என்ன யூசர் நேம் என்ன பாஸ்வேர்டு கொடுக்கறது. ஓகே, அப்போ நான் டிஃப்ரெண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்க, லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்டோட நேம் தான் என்ன, யூசர் நேம். ஓகே, பாஸ்வேர்டு என்ன, இதை பாருங்க, பாஸ்ன்னு போட்டு ஒரு கீ இருக்கு பாருங்க, 255 கேரக்டர்ல பெருசு இருக்குல்ல, அந்த அந்த வித்தின் கோட்ல ஃபர்ஸ்ட் கோலனையும் ரெண்டாவது இருக்கிறதையும் விட்டுட்டு ஈக்குவல் வரைக்கும் இதை மட்டும் காப்பி பண்ணி நாம இங்க கொடுப்போம். கொடுத்துட்டு இது ஓகே கொடுத்தோம்னா இப்போ ஆத்தென்டிகேட் ஆகும். ஆத்தென்டிகேட் அடுத்த செகண்ட் பாருங்க என்ன ஆயிடுச்சு, நான் அங்க போட்ட எல்லா ஃபைலும் வந்துருச்சு, ஃபோல்டரும் வந்துருச்சு, சப் ஃபோல்டரும் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இதுக்குள்ள போயிட்டு இன்னொரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, ஓகே, இங்க இருந்து இன்னொரு ஃபோல்டர் VM அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு நான் திரும்பவும் என்னோட போர்ட்டலுக்கு வந்தேன்னா இந்த போர்ட்டல்ல வந்து நான் என்ன ப்ரௌஸ் பண்ணேன்னா ஃபோல்டருக்குள்ள போனேன்னா ஃபோல்டர் ஃப்ரம் VM நான் அங்க என்ன கிரியேட் பண்ணோம் அது இங்க வந்துருச்சு. ஓகே, ஸோ இட்ஸ் a powerful tool to share files between people, between the organization. அப்போ ஒரு சிஸ்டம் ஏ இருக்கு, சிஸ்டம் ஏ ஒரு ஃபைல் ஜென்ரேட் பண்ணுது, அந்த ஃபைலை தூக்கி நான் ஷேர் ஃபோல்டர்ல போட்டேன்னா என் ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி ஆஃபீஸ்ல இருக்கவங்க யாராவது ஒரு ஃபோல்டர் தூக்கி ஒரு ஃபைலை தூக்கி போட்டாங்கன்னா சிஸ்டம் ஏ ஆக்சஸ் பண்ண முடியும், சிஸ்டம் பி ஆக்சஸ் பண்ண முடியும், சிஸ்டம் சி ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, எல்லாருமே வந்து இதை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த ஃபைல் ஷேர் வந்து அவங்க இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த ஃபைல் ஷேர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா முக்கியமா நம்ம பார்த்தது வந்து ஃபைல் ஷேரு மற்றும் ஃபைல் ஷேர் டெமோ பார்த்தோம்.
ஃபைல் டிஸ்க் டெமோ பார்த்தோம். ரெண்டையுமே பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக். உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இருந்தா கேளுங்க. வேற எதுவும் இருந்தா நான் பதில் சொல்றேன். ஓகே பை. ஆக்சுவலா அந்த ஃபைல் ஷேரும் பிளாபும் பார்த்தோம்ல பை. ஸோ ஆக்சுவலா சிமிலராக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபைல் ஷேர் வந்து நம்ம மவுண்ட் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அது போக எதுவும் செப்பரேட்டாக டிஃப்ரென்ஸ் யூஸ் கேஸ் இருக்கா பை பிளாபுக்கும் ஃபைல் ஷேருக்கும்? ஓகே, ஸோ பிளாபை பொறுத்த வரைக்கும் பிளாப் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு சொன்னோம். வீடியோ ஃபைல்ஸ் அது இதுன்னு எல்லாமே போடலாம். அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் என்ன சொல்றது, இப்போ ஃபைல் இருக்குன்னா ப்ராசஸ் பண்ணி தூக்கி கொண்டு வந்து போட்டுடலாம். ஓகே, ஆனால் ஷேர் ஃபோல்டரை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஃபோல்டரில் வந்து இப்போ ரெண்டே ப்ரோட்டோகாலில் தான் பண்ணுவோம். ஒன்று எஸ்எம்பியில் பண்ண முடியும், இன்னொன்று வந்து என்எஃப்எஸ்ல பண்ண முடியும். அதுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதுக்கு வந்து யூஆர்ஐ இருந்தால் போதும், டைரெக்டாகவே நம்ம போடலாம். ஓகே, ஒரு வீடியோ கம்பெனி இருக்கு. வீடியோ கம்பெனி வீடியோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். நெட்ஃப்ளிக்ஸ்லயோ இல்லை வந்து ஹாட் ஸ்டாரோ இல்லை சன் டிவியில் இருக்கக்கூடிய சன் டிவி நெட்வொர்க் அவங்க எல்லாருமே அவங்களாம் எப்படி ஃபைல்ஸ் வைப்பாங்க? ஃபைலில் வைப்பாங்களா இல்லை வந்து பிளாப்ல வைப்பாங்களா அப்படின்னா பிளாப்ல தான் வைப்பாங்க. ஏன்னா பிளாப் வந்து லெஸ் காஸ்ட்லியர் தென் ஃபைல்ஸ். அதே மாதிரி பிளாபுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைரக்டா நம்ம வந்து அப்ளிகேஷன்லேருந்து நம்ம வந்து ப்ராசஸிங் எல்லாமே பண்ணி எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இங்க நம்ம ஒன்றுக்கும் இது பண்ணணும். அதனாலதான் ஃபைலை விட பிளாப் தான் வந்து பெட்டரு. ஆனா ஃபைல்ஸ்க்குன்னு சில யூஸ் கேஸ் இருக்கு, பிளாபுக்குன்னு சில யூஸ் கேஸ் இருக்கு. யூஸ் கேஸ்க்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஃபைலை பொறுத்த வரைக்கும் நீங்க டெஃபினட்டா நீங்க வந்து பேக்கப் எனேபிள் பண்ணியே ஆகணும். எனேபிள் பேக்கப் இல்லாம பண்ண முடியாது. வேற பிளாப்ல வந்து அந்த பேக்கப் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸ்னாப்ஷாட் வந்து இங்கே வந்து நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம், அங்கேயே ஸ்னாப்ஷாட் இருக்கு. ஸோ அது வந்து மேஜரான டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இங்க நாம வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து ஃபோல்டர் லெவல் வரைக்கும் நம்ம போய் ஆத்தென்டிகேஷன் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இதை வந்து வேரியஸ் மெத்தட்ல நம்மளால வந்து கனெக்ட் பண்ண முடியும். அங்க வந்து அப்படி இல்லை, ஆர்பேக் கூட முடிஞ்சிடும், இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் என்டர் ஐடியோட முடிஞ்சிடும். இப்போ வந்து விண்டோஸ் சர்வரோட நம்ம வந்து பண்றோம். நம்ம வந்து டொமைன் ஜாயின் மிஷினுக்கு வந்து பண்ணணும்னா நம்ம வந்து ஈஸியா வந்து ஃபைல்ஸ் யூஸ் பண்ணலாம். பிளாப் யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஓகே பை. ஓகே பை. என்னோட கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் அதுதான் இருந்துச்சு. பட் நீங்க ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா இது ஆர்கனைசேஷன் இருக்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா பை? ஸோ இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ஸை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் யூசர்ஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பர்மிஷன்ஸ்லாம் இங்கே செட் பண்ணிக்கலாமா? ஆமா, ஏடியோட பர்மிஷன் செட் பண்ணலாம். பர்மிஷன் பண்ணலாம். அதுக்கு தான் மைக்ரோசாஃப்ட் என்டர் ஆஸ் யூசர்னு பாருங்க. இங்க போயிட்டு இங்க நம்ம போயிட்டு அந்த யூசர் ஐடியில எல்லாத்தையும் நம்ம கொடுத்து எல்லாமே பண்ணணும். ரூட் லெவல் பை ஃபைல் ஃபோல்டர் லெவல்ஸ்லயும் பண்ணிக்கலாமா? ஃபோல்டர் லெவல், ஃபைல் லெவல், ஃபோல்டர் லெவல்லயும் பண்ணலாம். ஃபோல்டர் லெவல் போனா ஃபோல்டருக்கு மட்டும் இந்த ஃபோல்டர் போனா இந்த ஃபோல்டர் இங்க ஸ்விட்ச் பண்ணிட்டு அங்க பர்மிஷன் செட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை பண்ணீங்கன்னா போதும், நீங்க ஹைரார்க்கியிலே அப்படியே வந்துடும். ஆனா அதுக்கு லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு, அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். பாருங்க, ஐடென்டிட்டி பேஸ்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு இது வேணுமா, டொமைன் சர்வீஸ் வேணுமா, என்டர் ஐடி வேணுமா, கார்பஸ் ஆத்தென்டிகேஷன் வேணுமா, ஒன்று நம்ம செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரலாம். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலா இது நார்மலா இது எனக்கு ஜஸ்ட் ஒரு கியூரியஸ்லாம் கேட்குறேன் பை. ஸோ நார்மலா இந்த ஆன் ப்ரமிஸ்ல இருந்து ஒரு ஃபைல் சிஸ்டமோ ஒரு சர்வரை வந்து கிளவுடுக்கு வந்து மைக்ரேஷன் பண்றான். ஸோ மைக்ரேஷன் பண்ணும்போது அதில் இருக்க ஃபைல்ஸ்லாம் தேவைப்படுதுன்னா, ஸோ நான் வந்து ஒரு ஃபைல் ஷேரில் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை க்ளவுடுக்கு எடுத்து வச்சுக்கிறது பெட்டரா, இல்லைனா அந்த பிளாப் அதை மாதிரி அங்கேயே வச்சுக்கிறது பெட்டரா பை? எப்படி நடக்கும் பை ஆக்சுவலாக அந்த ப்ராசஸை? வெரி குட், வெரி கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. ஓகே, இப்போ என்ன மாதிரி ஃபைல்ஸ் நீங்க மைக்ரேட் பண்ண ட்ரை பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீ ட்ரைவ்ல இருக்க ஒரு ஆப்ரேஷன்ஸ் ப்ராசஸ் டாக்குமெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு டேட்டா ஓரியன்டான ஒரு விஎம், ஸோ சாரி ஒரு இருக்க லோக்கல் ஒரு யூசரோட பிசியை நான் மைக்ரேட் பண்ண நினைக்கிறேன் பை, விஎம்ல போட்டு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, ஒரு யூசரோட பிசியை நீங்க மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து ஃபைல்ஸ் தான் பெஸ்ட். ஓகே ஓகே, இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்க கேள்வியே வந்து சர்வர் இருக்கு, என்னோட சர்வர்ல வந்து பெட்டாபைட் ஆஃப் டேட்டா இல்லை டெராபைட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. ஓகே, ஜென்ரலா என்ன இருக்கும், நம்ம கம்பெனில இருக்கும்போது நேஸ்ல இருக்கும், ரைட், இல்லை சான்ல இருக்கும், கரெக்டா?
இப்போ அந்த ஹோல் நாசியோ அல்லது சானியோ நம்ம மைக்ரேட் பண்ணோம்னா பிளாப் இஸ் தி பெஸ்ட். ஏன்னா அங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் டியர்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம். ஹாட், கோல்டு, ஆர்கைவல் எல்லாமே பண்ணலாம். இங்க வந்து ஒன்லி வந்து ஹாட் அண்ட் கூல் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே பை. சர்வர் ரிலேட்டட் வந்து பிளாக் பெஸ்ட். டிபெண்ட்ஸ் ரியலி டிபெண்ட்ஸ். நம்ம யூஸ் கேஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். பட் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டீங்கன்னா பிளாப். ஃபைல் சிஸ்டம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபைல் ஷேர் லோக்கல்ல வச்சிருக்காங்க. ஆன் ப்ரிமிஸ்க்கு க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணனும்னா நம்ம ஃபைல் ஷேர் போய்க்கலாம். ஃபைல் ஷேர் போய்க்கலாம். அதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு பேர் என்னன்னா ஃபைல் சிங்க் சர்வீஸ் அப்படின்னு ஒரு செயல் இருக்கு. Azure ஃபைல் சிங்க்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஓகே, அந்த சர்வீஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதை வந்து ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கரெக்ட் பண்ணிட்டேன். இது எப்படின்னா நம்மளுடைய சோர்ஸ்ல இருந்து நம்ம டெஸ்டினேஷன்ல வந்து அஜூர்ல ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த ஏஜென்ட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அந்த ஏஜென்ட் வழியா எல்லாமே அங்கே போயிடும். அங்கேருந்து நீங்க இன்னும் 5 லொகேஷனுக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். எல்லாமே சென்ட்ரலா இருக்கும். ஓகே ஓகே, அதுவும் இருக்கு. எல்லாமே யூஸ் கேஸ் பொறுத்து நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம். ஓகே, வேற இப்போ கூகுள் கிளவுட்ல ஒரு விஎம் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்கோட ஃபார்மேட் வேற மாதிரி இருக்கும். இப்போ அதை சப்போஸ் இன்கேஸ் எதுக்காவது மைக்ரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற விஎம் இங்க மாத்துறோம் அப்படின்னா அது பாசிபிலிட்டியா? சூப்பரான கேள்வி. ஓகே, அதுக்கு பேர் வந்து Azure Migrate அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஓகே, Azure Migrate போனீங்கன்னா நீங்க எந்த கிளவுட்ல இருந்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேருந்து இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க அங்கேருந்து இங்க மைக்ரேட் பண்ணிக்கலாம். விஎம் மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே ஆமா. கிளவுட். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு பேர் எப்படின்னா நம்ம வந்து அந்த டூலை யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் VMwareல இருக்கீங்க. ஓகே, VMwareல இருக்கும்போது VMwareோட ஃபைல் டிஸ்க் சைஸ் வேற, அஜூரோடது வேற, AWSோடது வேற, அஜூரோடது வேற, ரைட்? இப்போ இந்த டூலை யூஸ் பண்ணி Azure Migrateங்கிற டூலை யூஸ் பண்ணி பண்ணும்போது ஆன் த ஃப்ளைல என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க இங்க இருக்கிற ஃபார்மேட்டுக்கு. பண்ணிட்டு அதை வந்து இங்க இருக்க ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து இது பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் Azure Migrate. Azure Migrateலயே Azure Migrate Data அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, Azure Migrateலயே முன்னாடி டேட்டா அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த டேட்டாவை வந்து நீங்க மைக்ரேட் பண்ண முடியும். ஓகே, Azure Migrateல டேட்டா மைக்ரேஷன், டேட்டாபேஸ் மைக்ரேஷன் பண்ண முடியும். ஓகே, அதுவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அசஸ்மென்ட் பண்ணுவோம். சொல்லுப்பா. பேக்கப்ல டே வைஸ் இதெல்லாம் இருந்ததுல இதே மாதிரி இன்கிரிமெண்ட் பேக்கப்பும் பண்ணலாம். அப்படிதானே? அந்த பாசிபிலிட்டி இருக்கு. அது பேக்கப்ல வரும். பேக்கப்ல வந்து போனோம்னா இப்போ பேக்கப் வால்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பார்த்தீங்கன்னா பேக்கப் வால்ட்னு ஒன்று இருக்குல்ல. பேக்கப் வால்ட்ல போயிட்டு இந்த பேக்கப் வால்ட்ல கிரியேட் பண்ணும்போது இந்த வால்ட்ல வந்து நம்ம வந்து என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அங்க ரூல் டிசைட் பண்ணி அங்க பண்ணுவோம். ஓகே, அது அந்த சப்ஜெக்ட் போகும்போது பார்க்கலாம். இன்கிரிமெண்ட் பெட்டர் போயிடுமா, ஃபுல் பேக்கப் எல்லா சர்வீஸும் இருக்கு, எல்லாமே சார்ஜ் அப்படிதானே? இந்த பேக்கப் வால்ட்டா இருக்கட்டும், ஒன்னு தொடும்போது ஒரு சார்ஜ் வரும். கண்டிப்பா, காசு இல்லாம தோசை இல்லை. இப்போ கம்பேர் டு கூகுள் கிளவுட் இது பிரைஸ் வைஸ் பெஸ்டானா இல்ல அது பிரைஸ் வைஸ் பெஸ்டா? பிரைஸ் இல்ல, இப்ப பிரைஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Azure டிஸ்க் அட்டாச் பண்றோம்ல, அது வந்து சேம் ரீஜனா இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் டிஸ்க் ஒன்று அட்டாச் பண்றோம்ல வேற விஎம்ல இருந்து, இல்ல சேம் ரீஜனா இருக்கணுமா, இல்ல வேற ரீஜன் இருந்தா நம்மளால அட்டாச் பண்ண முடியுமா? அட்டாச் பண்ண முடியும்பா. என்ன ப்ராப்ளம்னா வந்து நான் உங்களுக்கு அந்த இது காமிச்சேன்ல, லேட்டன்சி காமிச்சேன்ல. ஆமா. இப்போ நம்ம இந்த ஸ்லைட்ல போகும்போது நீங்க வந்து 3 காம்பனன்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்.
ஓகே, இப்போ இந்த டிஸ்க்ல வரும்போது இந்த 3 காம்பனன்ட் பார்க்கணும்னு சொன்னேன். IOPS என்ன, த்ரூபுட் என்ன, லேட்டன்சி என்னன்னு பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ நீ வேற ஒரு ரீஜன்ல அந்த டிஸ்கை வச்சிருந்தீங்கன்னா உனக்கு ஓகே லேட்டன்சி வந்து ஹையா இருக்கும். ஓகே அப்போ எழுதுறது வந்து ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? அப்போ உன்னோட அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். ஓகே ஓகே ஸோ அதனால ரெக்கமெண்டட் வந்து ஒரே ரீஜன்ல ஒரே ஜோன்ல இருக்கிறது பெஸ்ட். ஓ வேற இடத்துல வைக்கலாம்னா வைக்கலாம், வைக்க முடியாதுலாம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே, ஓகே வேற என்ன கேள்விகள் யாருக்காது? ஆமாம் அங்க ஆக்சுவலாக சேம் டிஸ்க் ரிலேட்டடில் ஆக்சுவலாக நம்ம இது ஸ்டாண்டர்ட் பண்ணும்போது இது விஎம்ஐ போய் டவுன் பண்ணோம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஆமா ஆமா ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு வந்து மவுண்ட் பண்ணோம். இப்போ ஷேர் டிஸ்க் இருக்கும்போது நான் 2 விஎம்ல வந்து அது கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து ஷேர் டிஸ்க்கை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது 2 விஎம்ஏ டவுன் பண்ணணுமா பாய்? ஆமா ஆமா ஸோ 2 விஎம்ஏ டவுன் பண்ணிவிட்டு 2 இன்சைடில் போயிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஆமா போயிட்டு அதுக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் தேவையில்லை பாய் ஷேர்டுக்கு? அதுக்கு தேவையில்லை. அதுவும் தேவை. தேவை எப்பன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் தேவை. ஃபர்ஸ்ட் டிஸ்க் ஃபர்ஸ்ட் இதுல இது அப்போ பண்றோம்ல, மட்டும் மவுண்ட் பண்ணி விடணும். அப்ப ஓகே மட்டும் பண்ணணும், அப்ப மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஃபைல் ஷேரு, இது வந்து டிஸ்க் ஃபைல் ஷேரு, இது வந்து மொத்தம் 4 டிஸ்க் இருந்துச்சு இல்லையா? ஓகே, சைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் 7 GB தானே இருந்துச்சு அந்த ஷேர் டிஸ்க். வீட்டு வேணா சொல்லலாம், மாற்றி பார்ப்போமே. அங்கேயும் வரல பாருங்க, வராது. நம்ம ஷட் டவுன் பண்ணாதான் வரும். ஓகே, ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி, ஒரு வாரமும் நானும் கேள்வி கொடுக்குறேன், யாரும் பதில் சொல்றது இல்லை, இருந்தாலும் கொடுக்கறத கொடுக்குறேன். இந்த வாரத்துக்கான கேள்வி தான். ஓகே, ஸோ பிளாப்னா என்ன, அப்பண்ட் பிளாப்னா என்ன, பேஜ் பிளாப்னா என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன் பிசினஸ், LRS, SGRS. ஓகே, if you delete the source storage account, object replication, the replication data also deleted or not. Okay, difference between version, snapshot, point in restore, soft delete ஓட பெனிஃபிட் என்ன, soft delete இப்போ நம்ம பாயிண்ட் இன் ரீஸ்டோர் வைக்கும்போது எப்படி வேலை செய்யும் கான்செப்சுவலி. when you restore a soft delete, version also deleted or version also restore or not. ஓகே, அதே மாதிரி வந்து டிஸ்க் வந்து ரீசைஸ் பண்ணும்போது எல்லா சைஸும் பண்ண முடியுமா, ஒரு சைஸ் தான் பண்ண முடியுமா, பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் ஆனால் என்ன நடக்கும், அப்புறம் டிஸ்க் டைப் வந்து என்னெல்லாம் மவுண்ட் ஆப்ஷன் இருக்கு, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் SMB அண்ட் NFS, ஃபைல் ஷேர் பேக்கப்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க்கை பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணா நீங்க வந்து சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இல்லை சொல்லுங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களை தாட் திங்கிங்காக தான் இந்த கேள்விகள். திங்க் பண்ணுங்க. Okay, stop recording. 3